ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும். அதில் தான் பேசிக்காக நம்ம MM சிஸ்டத்தில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ சூரியன் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னா அஸ்த நட்சத்திர அதிபதி யாருன்னா சந்திரன். அப்போ சந்திரனுக்கு ஒரு டிக்கு. அப்போ சந்திரன் சித்திர நட்சத்திரத்தில் இருக்காரு, சித்திர நட்சத்திர அதிபதி யாருன்னா செவ்வாய்க்கு ஒரு டிக்கு. ஸோ இப்போ இந்த மாரி ஒவ்வொரு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்துக்கு அது தகுந்த டிக் அடிச்சுக்கிட்டே வரீங்க. அந்த அதிபதிக்கெல்லாம் டிக் அடிச்சுட்டு வந்துடுங்க. அப்ப லக்னம் சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அவங்க தலைமை பொறுப்பும் நிர்வாக பொறுப்பும் அதிகாரத்தன்மையும் அவங்களோட ரொம்ப பர்ஃபெக்டா கரெக்டா செஞ்சு முடிக்கின்ற ஒரு திறமை, அவங்ககிட்ட ஆளுமை திறமைகள் ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மேடையை அலங்கரிக்க வந்திருக்கக்கூடிய மகரிஷி ஜோதிட பயிற்சியுடைய நிறுவனர், நீண்டகால நண்பர், உயர் திரு நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அவருடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்போடு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கு ஒரு முதல் இன்னைக்கு அவருக்கு 2 மரியாதை இருக்குது. முதல் மரியாதை நான் செலுத்திடுறேன், ஏன்னா நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. 2வது மரியாதை என்னங்கிறது நான் அடுத்ததே அப்படி சொல்கிறேன். சொல்லுங்க. இப்போ முதல் எல்லாம் நிறைவாகட்டும். இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தொடர்ந்து ஒரு விடாமுயற்சியா 33வது மாதாந்திர சிறப்பு கூட்டம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது மாதாந்திர கூட்டம் நடத்துறதுன்றது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அது தொடர் முயற்சி. அதுக்கப்புறம் நவகிரகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த மாதாந்திர கூட்டத்தை பரிபூர்ணமாக நடத்த முடியும். அந்த வகையில் ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் நம்முடைய நண்பர் சரணபவ ஜோதிட அறிவாலயத்தினுடைய நிறுவனர் தலைவர் உயர் திரு பரணி பாரதி ஐயா அவர்கள் ஐயாவை பற்றி இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுத்து எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக ஒரு சிறப்பு செய்கிறோம். அதாவது என்னுடைய இப்போ இருக்கிற மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தினுடைய நிறுவனம் இருக்கக்கூடிய தலைமையகத்தில் ஃபஸ்ட்டு ஐயா தான் பார்த்துட்டு நான் வரது லேட் ஆயிடுச்சு, அதை குத்து விளக்கு ஏற்றி முதல் முறையாக தொடக்கி கொடுத்தது நம்முடைய பரணி பாரதி ஐயா தான். அந்த மேடையில் இன்னைக்கு நிறைய ஜோதிடவர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு இடயமாக அந்த மேடையாக இன்று வரைக்கும் திகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. கிட்டத்தட்ட 72 மாத கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது தொடர்ந்து. ஸோ அதுக்கு ஆரம்பத்தில் இன்னைக்கு இந்த ஒளி இந்த இருக்கக்கூடிய இதை மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்துக்கு ஆரம்பத்தில் ரொம்ப சிரமம். இது வாரம் இந்த மாதம் வாடகைக்கு வாங்கி தான் நாங்கள் ப்ரோக்ராமே நடத்திட்டு இருந்தோம். அது ஒன்றும் கட்டுப்படி ஆகலை. கையிலேருந்து எவ்வளோ காசுகள் போயிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மைக் செட்டு, அந்த டேபிள் கார்டு செட்டு எல்லாமே டோட்டலாக அந்த அன்னைக்கு எனக்கு ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுத்து அது 33,000 ரூபா அந்த தொகை அதை அப்படியே வாங்கி கொடுத்தது நம்முடைய பரணி பாரதி ஐயா தான். ஸோ அந்த மேடையில் ஒளிபரப்பி நிறையா பேர் ஒரே இடத்துலேருந்து உலகம் முழுவதும் இன்னைக்கு கேட்குறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி இருக்கக்கூடியது ஐயாவுடைய பெயர் தான். ஸோ இது இந்த நேரத்தில் ஐயாவுக்கு மனமார்ந்த ஒரு நன்றி. அது மட்டும் இல்லை, வாஸ்து வகுப்பு அப்படின்ற ஒரு விஷயங்கள் ரொம்ப ஒரு திறம்பட தன்னை நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் அப்படியே மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் உணர்வுகளும் அவர்கிட்ட உண்டு. அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட கற்றுக்கிட்டு போயிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க, அது எல்லா இடத்துலையும் நடக்கிற இயல்பு தான். பட் இருந்தாலும் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா மீண்டும் அதே வகுப்பை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி நான் தான் எல்லாத்துக்கும் நான் தான் அப்படின்னு சொல்லிலாம் இன்னைக்கு நிறைய பேர் வகுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அது அது அவருக்குரிய ஒரு பாணி. பட் இருந்தாலும் அந்த வாஸ்துக்கு இன்றைய காலகட்டங்களில் தொடர் வகுப்பு ஒரு பேருக்கு முன்னாடி ஒரு அடமொழியாக வாஸ்து பரணி பாரதி அப்படின்ற ஒரு பெயரோடு இன்னைக்கு உலகம் முழுவதும் கூப்பிடுறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாஸ்து மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கை, உற்சாகம்தான். அந்த மாரி ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் வளரக்கூடிய ஜோதிடர்களுக்கும் வளர்ந்து வரக்கூடிய ஜோதிடர்களுக்கும் முதிர்ந்த ஜோதிடர்களுக்கும் எல்லா வகையிலுமே
ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்து ஒரு விடாமுயற்சியில் சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக பொன்னாடை போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய கைத்தட்டலோட ஐயா ஒரு விஷயம் கேட்டாரு, கலப்பா கேட்கலாமான்னு கேட்டாரு. மகரம் நகரம் காலையிலே நான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்ல அவர் வந்து கேது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம். அப்ப மகம்னா தலை, அப்ப அவர் தலைக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அது தப்பான விஷயம் அல்ல, அவருடைய மாணி செய்யறாரு. அதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தான் தெரிவிக்கணும். நான் ஏதாச்சும் சொல்லுவேன் என்னை பத்தி அப்புறம் அதுக்குள்ள நீங்க முந்திட்டீங்க. சரி, நம்முடைய சொற்பொழிவுக்கு போகலாம். அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி துர்க்கை மகாசக்தி லட்சுமி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளி மகாசக்தி அங்காளி மகாசக்தி. குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் நிறைவாகட்டும். இந்த அற்புதமான முறையில் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தினுடைய நிறுவனர் தலைவரும் மற்றும் அவருடைய நிர்வாக குழு பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இதற்கு முன்னாடி பேசி அமர்ந்த அனைத்து நல் உள்ளங்களும், ஜோதிட நல் உள்ளங்களும் நிறைய கருத்துக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒன்றா அற்புதமான முறையில் கருத்துக்கள் கொடுத்தாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியும், இதற்கு அப்புறம் பேச வரக்கூடிய அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, எனக்கு இந்த நேரத்தில் இந்த இடத்துல குருமார்களுக்கெல்லாம் குருமாராக இருந்து திகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தங்கத்தின் தங்கம் தங்கவண்டியின் ஐயா அவர்களுக்கும், இந்த இடத்தில் சிறப்பு செய்த ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சிக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய சரணபவ ஜோதிட அறிவியலத்தினுடைய நிறுவனர் தலைவர் பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு நன்றி சொல்கிறேன், யாரும் கைத்தட்ட மாட்டேங்கிறீங்களா? ஓகே, மகிழ்ச்சி. இந்த இடத்துக்கு அவர் தான் கதாநாயகன். ஸோ அவரோட பேர் சொல்லும் போதெல்லாம் கைத்தட்டினீங்கன்னா தான் அவருக்கு உற்சாகம் கொடுக்கும், உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். சரி, இன்னைக்கு எளிமையான முறையில் பலன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள் எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக எளிமையான முறையில் பலன் எப்படி எடுப்பது அப்படின்றது ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி எனக்கோசரம் ஒரு சில வழிமுறைகள்லாம் கிடைச்ச ஒரு வழிமுறைகள் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ ஜாதகத்தில் யாரெல்லாம் இந்த பிறவியில் எதை நோக்கி செல்வார்கள், எது அவங்களுக்கு குறைவாக இருக்கும், ஒரு குறைகள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கும் அப்படின்றத எளிமையான முறையில் நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும். அதில் தான் பேசிக்காக நம்ம எம்எம் சிஸ்டத்தில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ சூரியன் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னா அஸ்த நட்சத்திர அதிபதி யாருன்னா சந்திரன். அப்போ சந்திரனுக்கு ஒரு டிக்கு. அப்போ சந்திரன் சித்திர நட்சத்திரத்தில் இருக்காரு, சித்திர நட்சத்திர அதிபதி யாருன்னா செவ்வாய், செவ்வாய்க்கு ஒரு டிக்கு. ஸோ இப்போ இந்த மாரி ஒவ்வொரு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்துக்கு அது தவிர டிக் அடிச்சுக்கிட்டே வரீங்க, அந்த அதிபதிக்கெல்லாம் டிக் அடிச்சுட்டு வந்துடுறீங்க.
இதில் டிக்கு வாங்காத கிரகம் ஏதாவது கிரகங்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் நிறைய கிரகங்கள் வரும், எல்லாத்துக்கும் ஒரு சிலருக்கு தான் வரும், எல்லாமே டிக்கு வர்றது ஒரு சிலருக்கு வராது. அப்போ 2 கிரகம் டிக்கு வராமல் இருக்கலாம், 3 கிரகம் டிக்கு வாங்காமல் இருக்கலாம், 5 கிரகங்களும் சில பேர்த்து டிக்கு வாங்காமல் இருக்கலாம். இப்போ இந்த எந்த கிரகம் டிக்கு வாங்காமல் இருக்குதோ அந்த கிரகத்தோட காரகத்தோடு தான் இந்த பிறவில உங்களுக்கு குறையாக இருக்கும். அப்போ ஒரு ஆண் ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது எது? சுக்கிரன். அப்போ சுக்கிரன் நட்சத்திரத்தில் ஆண் ஜாதகத்தில் கம்பல்சரி இருக்கணும். இருந்தால் மனைவி சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைவு எல்லா வகையிலும் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பெரும்பாலான ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க, மன வாழ்க்கை கசப்பான முறையில் இருக்கிறவங்க சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்காது. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆராய்ச்சிகள்லாம் உங்களுக்கு தெரியும். அதே போல பெண்களுக்கு செவ்வாயோட நட்சத்திரம். இன்னைக்குமே இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன் இதே பாயிண்ட்ல. இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவங்க காதல் திருமணம் செய்தார்கள்னா அவங்களுக்கு கண்டிப்பாக 100% தோல்வி தான். ஏன்னா அவங்களோட தேர்வு சரியான தேர்வு இருக்கவே இருக்காது. அப்போ காதல் திருமணம் செய்யணும் அப்படின்னா தகுதியான நபரை தேர்ந்தெடுத்திருக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது 2 கிரகங்கள் டிக்கு வாங்கியிருக்கணும். ஃபர்ஸ்ட் புதன், 2 சுக்கிரன். இது 2 இருந்துச்சுன்னா காதல் திருமணத்தில் மிகப்பெரிய சிறப்பான முறையில் திருமணத்துக்கு பிறகு அற்புதமான முறையில் மன வாழ்க்கை அமைத்து கொடுக்கும். இப்போ இது 2மே டிக்கு வரல, காதல் திருமணத்து பக்கம் திரும்பிடாதீங்க. திருமணம்னா கண்டிப்பாக 2ஆம் தாரம் தான். அப்போ காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு புதன் சுக்கிரன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே போல தான் பெண்களுக்கு செவ்வாய் ரொம்ப முக்கியம். செவ்வாயோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா அவங்க எதிர்பார்த்த மன வாழ்க்கை பெண்களுக்கு சிறப்பாகவும் நிறைவாகவும் ஏற்படுத்தி கொடுப்பதில்லை. அப்போ செவ்வாயோட நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கணும் பெண்களுக்கு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குதா பெண்களுக்கு, ரைட், ஓகே. அப்போ அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கணவரோ இல்லை மன வாழ்க்கையோ திருப்தியாகவும் நிறைவாகவும் கொடுக்கும். இப்போ இதில் ஒரு சிலர் சந்தேகம் வரும், ஐயா சுக்கிரன் டிக்கு வாங்கிட்டாரு ஆனால் சுக்கிரன் நீச்சம் ஆகிட்டாரு, அப்போ இவங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும்? அடுத்த கேள்வி வரும் இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணணும்னா திருமணம் ஆகும், ஆனால் அவங்க எதிர்பார்த்த சந்தோஷ மகிழ்ச்சி மனைவிட்டு கிடைக்காது. அப்போ சுக்கிரன் நீச்சமும் வேலை செய்யும், டிக்கு வாங்கினதும் வேலை செய்யும். சுக்கிரன் டிக்கு வாங்கலை, சுக்கிரனும் நீச்சம் ஆயிட்டாரு, அவரோட மன வாழ்க்கை எதை தேர்ந்தெடுத்தாலும் நிறைவு தன்மை கொடுக்கவே கொடுக்காது. அப்போ இவங்க என்ன பண்ணோம், மன வாழ்க்கை குறைபாடுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சு போச்சு. அப்போ பலன் எடுக்கும் பொழுது இந்த மாரி ஒரு ஆராய்ச்சி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு எளிமையான முறையில் கிடைக்கும். அதேமாரி தான் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாகி செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா அவங்களுடைய மன வாழ்க்கையும் எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தி நிறைவு கொடுக்காது. அப்போ ஒரு மன வாழ்க்கை அப்படின்றதுக்கு இந்த 2 கிரகங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப முக்கியத்துவங்கள் கொடுக்கணும். அப்போ இதில் ஒரே ஒரு இல்லை, இதில் பாயிண்ட்ஸ் நிறைய சொல்லலாம். ஒரு கிரகத்தை சொல்லலாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்டாக சொல்லிட்டு இந்த லக்னம் நின்ற புள்ளிக்கு மட்டும் உங்களுக்கு பலன் சொல்லி ப்ளஸ் பரிகாரமாக அதில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகமே உங்களுக்கு இல்லை, அது டிக்கு வரல. எந்த கிரகமே சூரியன் நட்சத்திரத்தில் இல்லை. அவனோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 2 பேர்த்துக்குமே சொல்கிறது, எங்கே போய் நீங்கள் நல்லது செஞ்சாலும் அவங்க கெட்ட பேரும் அவமானத்தையும் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க. நிறைய எடுத்துப்பாரு, நிறைய அவச்சொல்லுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். குறிப்பாக சூரியனோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா அவங்க தலைமை பொறுப்புக்கு எதுக்கு போனாலும் சரி அங்கே ஒரு களங்கம் உண்டு பண்ணுறதுக்கு ஒரு கெட்ட பேர் அவமானங்கள் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அப்போ தலைமை பொறுப்புக்கு தகுதியான ஒரு நபர்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சூரியன் நட்சத்திரத்தில் டிக்கு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. சரிங்க, எனக்கு டிக்கு வரல, நான் தலைமை பொறுப்பில் தான் இருக்கேன், நல்லபடியும் சிறப்பாகுது. அதுக்கு 2வது ஆப்ஷன், அந்த சூரியன் டிக்கு வாங்காத கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தா உங்களுக்கு பலமாக வேலை செய்யும். என்ன கெட்ட பேர் இருந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடி 100% ஜெயிச்சிருவீங்க. ஸோ அந்த ஒரு வழிமுறையும் அடுத்த 2வது ஸ்டெப்ஸ்லேயே நீங்கள் பார்க்கணும். எடுத்து முதல் ஸ்டெப்லேயே ஸ்டாப் ஆகிடக்கூடாது. அதுக்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் கிடையாது. இவங்க மனசு ஒரு நிலையில் இருக்காது, மனம் அலைபாய்ந்து கொண்டு தான் இருக்குது. நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காது, நேரத்துக்கு உறக்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிம்மதி நிறைவு தன்மைகளை கொடுக்காது. அவங்க டைம் மாற்றி மாற்றி தான் சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களோட குழப்பங்கள் சஞ்சலங்கள் நிறைய விஷயத்தில் சந்திரனோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவங்க எல்லாருமே அதுமாரி இருக்கும். அதுமாரி பயணங்கள் கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ 9 மணிக்கு பஸ்ஸுன்னா அடிச்சு பிடிச்சி 8:55 தான் நிற்பாங்க. நம்ம 9 மணிக்கு பஸ்ஸுன்னா 8:40 போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியாது. அப்போ பிளானிங் அங்கே மாறும், மனநிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். காலையில் இருக்கிற மனநிலை மத்தியானம் இருக்காது, மத்தியானம் இருக்கிறது இரவு நேரத்தில் இருக்காது. அடுத்ததாக செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்க பேரில் பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதையும் கரையம் பண்ணாலும் அதில் சிக்கல் பிரச்சனைகள் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும்.
அப்போ பூமி மனை இடத்துல திருப்தி இருக்காது. எல்லாம் இருக்கும், அவங்க எப்படி அனுபவிக்கணும்னு தெரியாது, எப்படி ஃபாலோ பண்ணுறது தெரியாது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகள் முன்னேற்றங்கள் அவங்களுக்கு கொடுக்காது. புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் கிடையாது. அவங்களுக்கு ஞாபக மறதி, கவனக்குறைவு, அசால்ட்டு கணக்கு உண்டு. அவங்க படித்த படிப்புக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக கிடைக்காது. அவங்க என்ன குவாலிட்டியில் படித்தாலும் சரி, புதனோட நட்சத்திரம் டிக்கு வாங்கலையா, நீங்கள் படித்த படிப்பு டபுள் டிகிரி முடித்தா சிங்கிள் டிகிரிக்கு தான் வேலை கிடைக்கும். அதேமாரி ஞாபகம் மறதி, அசால்ட்டு குணம், கவனக்குறையெல்லாம் உங்களுக்கு நிறையாவே இருக்கும். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டு 3 பாயிண்ட் சொன்னேன், எல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? சரி, இல்லை கரெக்டாக இல்லைன்னா சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த ப்ரொடக்ஷன் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. அடுத்தது குருவோட நட்சத்திரம். இந்த குருவோட நட்சத்திரம் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் எப்பொழுதுமே சொன்ன வாக்குறுதி காப்பாற்றவே முடியாது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது உச்சமாக இருந்தாலும் சரி, பண விஷயத்தில் கொஞ்சம் தொந்தரவு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால பண விஷயத்தில் அவங்க பொறுப்பு ஏற்றுக்காமல் கொஞ்சம் நவுந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குருவினுடைய பலம் யாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அதனால தான் இது டிக்கு வரல. அப்போ இது ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்கணும். அதேமாரி குழந்தைகள், அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் குழந்தைகள்னால எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகள் முன்னேற்றன்றது சற்று அவங்களுக்கு குறைவான நன்மைக்கு தான் கொடுக்கும். அப்போ குழந்தைங்களை நம்பாமல் நம்மளோட ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் பிற்காலத்தில் என்ன வேணுன்றதை ஸ்ட்ராங்காக நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிடணும். அப்போ இதுக்கெல்லாம் இந்த குரு அப்படின்றது நமக்கு நன்மை இருக்கா இல்லையன்றதை நம்ம இதை வச்சு நம்ம ஜாதத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலருக்கு புத்திரபாக்கியமே கிடைக்காம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குருவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவங்களுக்கெல்லாம். எல்லாத்துக்கும் சொல்ல, ஒரு சிலருக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. அடுத்த சுக்கிரன் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா அவங்க எதுலையுமே திருப்தி அடைய மாட்டாங்க. சுக்கிரன் நட்சத்திரத்தில் பெண்களுக்கு இல்லைன்னா, ஆண்களுக்கு இல்லை அப்படின்னா மன வாழ்க்கை, நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, வண்டி வாகனங்கள், அழகை ரசிக்கக்கூடிய தன்மை, அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. இருக்கும், அது எப்படி ரசிக்கணுன்றதே தெரியாது அவங்களுக்கு. அந்த மாரி ஒரு அமைப்பாற்றல் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அடுத்து சனியோட நட்சத்திரத்தில் கிரகம் கிடையாது. அப்போ சனியோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைனாலே அவங்களுக்கு நல்ல முதலாளியும் கிடைக்க மாட்டாங்க, நல்ல தொழிலாளியும் கிடைக்க மாட்டாங்க. என்ன வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு திருப்தியாக அவங்களுக்கு கிடைக்கவே கிடையாது. நீங்கள் எத்தனை ஜாதகத்தை வேணாலும் எடுத்து பாருங்க. ஸோ அந்த மாரி ஒரு சூழ்நிலைகளும் அமைப்பும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ராகுவோட நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லை. அப்போ இவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகுவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆசையினால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தி, பேராசை பெருநஷ்டம் அப்படின்ற ஒரு அமைப்பாற்றல் அவர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும். அதனால் ராகுவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைனாவே இந்த ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்துக்கிறது நல்லது. அதில் போனீங்க அப்படின்னா அப்படியே முடக்கிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கும். அப்போ ராகு எதுக்குங்கய்யா? ராகு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் என்ன இருக்குன்னா, காற்று அலை இயக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எங்கேயோ இருந்து எங்கெல்லாம் வரக்கூடிய கனெக்ஷன் தொடர்பு மைண்டு ஷார்ப்பாக வேலை செய்யுது. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் ரொம்ப முக்கியம். அதுக்கு ராகு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ராகு நட்சத்திரத்தில் கிரகம் இல்லையா, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பார்க்க திரும்பாதீங்க. நீங்கள் என்னைக்கு இருந்தால் லாஸ்ட்டில் தான் நிற்பீங்க. அடுத்து கேதோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. இவங்க கண்டிப்பாக யாரையுமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே ஏமாந்து போனதை பார்த்துட்டு யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும். அதேமாரி ஆன்மீகம் நிறைய தேடல் இருக்கும். சித்தர்களை தேடுறது, ஞானத்தை தேடுறது, மலை மேலே போகிறது, மலைக்குள்ளே குகைக்குள்ளே போய் வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த மாரி ஒரு உணர்வுகள்லாம் கேதுவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா அவனோட மைண்ட் செட் அப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அதேமாரி கேதுவோட நட்சத்திரத்தில் கிரகம் அதிகமாக இருக்குது, 2 டிக்கு 3 டிக்கு வாங்கிருச்சுன்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னா உள்ளுணர்வு சக்தி அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். படிச்சிருக்க மாட்டாங்க, கேட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் அவர்களுக்கு நிறைய உள்ளுணர்வு சக்தி வேலை செய்யும். 2, 3 டிக்கு வாங்கிட்டாங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, ஒரு இடத்துக்கு போனால் இங்கே நல்ல சக்தி இருக்கா கெட்ட சக்தி இருக்கா, காலை எடுத்து வச்ச உடனே அவங்க சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வேணால் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. கேது 2 டிக்கு வாங்கினவங்க 1 டிக்கு வாங்கினவங்க எல்லாமே இந்த இடத்துல நல்ல வைப்ரேஷன் இருக்குது, இந்த இடத்துல கெட்ட வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்க வரும்பொழுது ஃபஸ்ட்டு அவருக்கு மைனஸை சொல்லணுமா ப்ளஸ்ஸை சொல்லணுமா? ப்ளஸ் தான் சொல்லணும். சூப்பர். யாரெல்லாம் ப்ளஸ்ன்னு சொல்கிறான்? ஓகே ரைட். சரி, நீங்கள் ப்ளஸ்ஸு சொன்னோன்னே அவங்க ஏற்றுக்குவாங்களா? சரி, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிக்ஸ் ஒன்று சொல்கிறேன். எதிர்ப்பால் இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றதெல்லாம் வேண்டாம். நீங்கள் சொல்கிற விஷயம் ப்ளஸ் ஆனாலும் மைனஸ் ஆனாலும் அவங்க ஏற்றுக்கணும். அப்போ அவங்க ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு எதை சொல்லணும்னா,
லக்னாதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இருந்தால் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பிளஸ்ஸை சொல்லணும், அப்பதான் உள்வாங்குவாங்க. லக்னாதிபதி நட்சத்திரத்துல கிரகமே இல்லை அப்படின்னா அவங்கள ஃபர்ஸ்ட் மைனஸ் சொன்னாதான் நீங்க நல்ல ஜோசியரை சொல்லுவாங்க. ஏன்னா லக்னாதிபதின்றது ஜாதகர். அப்ப என்னை பத்தி ஏதோ சொல்ல வராரு அப்படின்றது டிக் வாங்கும்போது பிளஸ் சொல்லுங்க, வரலைன்னா அவர்கிட்ட பத்தி மைனஸ் சொல்லுங்க, அப்பதான் அவர் உங்ககிட்ட சரணாகதி ஆவார். சரிங்களா? அப்ப ஒரு ஜாதகத்தை வரும்பொழுது நமக்கு ஃபர்ஸ்ட் பிளஸ் மைனஸ் அவருக்கு எப்படி நம்ம சொல்லணுன்றதை ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம எல்லாத்துக்கும் பிளஸ் நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஆஹா இவர் போனா எல்லாத்தையும் ஆகாவுன்றாரு ஒன்றும் நடக்கலையே அப்படின்றாரு. ஆனா நடக்கும், ஆனா அதை சொல்ல மாட்டாங்க. ஆனா பார்ட்டியை வாடிக்கையாளரை கவர்ந்து இழுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு தகுந்தார போல மைனஸா பிளஸ்ஸா அதை நாம தீர்மானிக்கிறது லக்னாதிபதி தான். சரி, இதுல லக்னம் நின்ற புள்ளி, இதுல தான் நவகிரகத்துக்கு நான் சொல்லிட்டேன். இந்த லக்னம் நின்ற புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே லக்னம் நின்ற நட்சத்திரன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இன்னைக்கு யாருமே ஜோதிடத்தில் எடுக்குமோ அதை கண்ணுக்கே தெரியாது, மறைஞ்சிடும். அது யாருக்கு தெரியல. ஆனால் அதை வச்சு நீங்கள் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்ஸ், அவரோட உள்ளுணர்வு சக்தி நீங்கள் அழகாக சொல்ல முடியும். அப்போ அவருடைய ஜாதகத்தோட திறமை உள்ளுணர்வு தர சக்தி எப்படி இருக்குன்னா, லக்னம் நின்ற புள்ளி சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்தால், கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் இருந்துருச்சு அப்படின்னா அவங்ககிட்ட தலைமை பொறுப்புக்கும் நிர்வாகம், இது வந்து நவகிரகத்தை விட்டுருங்க, இது தனி டிபார்ட்மெண்ட். லக்னம் நின்ற புள்ளி தான் உங்களோட உள்ளுணர்வு, உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தி எப்படி செயல்படும் அப்படின்னா நவகிரகத்தை வச்சு இதை வச்சுதான் நம்ம லக்னன்ற புள்ளி தான் வச்சு சொல்ல முடியும். அப்ப லக்னம் சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அவங்க தலைமை பொறுப்பும் நிர்வாக பொறுப்பும் அதிகாரத்தன்மையும் அவங்களோட ரொம்ப பர்ஃபெக்டா கரெக்டா செஞ்சு முடிக்கின்ற ஒரு திறமை அவங்ககிட்ட, ஆளுமை திறமைகள் ரொம்ப அற்புதமா இருக்கும் அவங்ககிட்ட பொறுத்த வரைக்கும். ரொம்ப நன்றிங்க. இந்த மீட்டிங்க்கு வரணுதுக்கோசரம் காலையில் 7 to 8, 8 to 9, 9 to 10 3 கிளாஸை முடிச்சுட்டு 2 நிமிஷம் தான், சாப்பிடக்கூட கிடையாது. வண்டி எடுத்துகிட்டு வந்தால் நேராக அடித்து பிடிச்சி இங்கே வந்துட்டு இதை முடிச்சுட்டு திரும்ப 2:30 மணிக்கு கிளாஸ். சாப்பிட்றது கூட இந்த, ஆனால் இன்றைக்கி நான் வந்து அட்டன் பண்ணியே ஆகணுன்ற, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வகுப்பு ஃபுல் ஷெட்யூல்டில் இருக்கிறதுனால. இருந்தாலும் இந்த மீட்டிங் நான் அட்டன் பண்ணணும், தெரிஞ்ச கருத்தில் 4 பதில் சொல்லணும் அப்படின்றதுக்கோசம் இந்த ஷெட்யூல்டு காலையில் 7 மணிலேருந்து வந்துட்டு இருக்குது. அதனால தண்ணி கேட்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு ஐயா நீ குடிச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்ப லக்னம் நின்ற புள்ளி சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா இதோட பவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னேற்றங்கள் அடையணும், இதுக்கு தகுந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம். லக்னம் சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா எப்பயுமே எந்த கோயிலுக்கு போனாலும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டு தீபம் போட்டுருங்க, உங்களோட காரியம் சித்தி பெற்றும். அப்போ எவ்வளோ பெரிய விஷயங்களா இருந்தாலும், திருமணம், புத்திர பாக்கியம், கடன் பிரச்சனை, அவமான பிரச்சனைகள் தந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, லக்னம் நின்ற புள்ளி சூரியன் நட்சத்திரம் இருந்தால் உங்களோட காரியங்கள் வெற்றி பெறணும், தீபம் போடுவதுதான் சிறப்பு. சரிங்களா? அப்போ அந்த தீபம் போடும் பொழுது அது எந்த அன்னைக்கு போடணும், லக்னம் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த அன்னைக்கு போட்டால் ரொம்ப சிறப்பு. அது அன்னைக்கு நீங்கள் உத்தர நட்சத்திரம் இருந்தால் உத்தர நட்சத்திரம் அன்னைக்கு போய் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருமணமாக திருமண யோகங்கள், புத்திர பாக்கியர்களுக்கு புத்திர பாக்கியங்கள், இது போன்ற அவங்களுக்கு காரியங்கள் அற்புதமான முறையில் வெற்றியை கொடுக்கும். அடுத்த லக்னம் நின்ற புள்ளி சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பவர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து 2 நிமிஷம் நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அவங்க என்ன நினைக்க போகிறாங்க, அடுத்து என்ன கேட்க போனால் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஏன்னா மனோசக்தி ஆற்றலை ஆப்போசிட் இருக்கிறத அப்படியே உள்வாங்கிடுவாங்க. அந்த மாரி ஒரு திறமை இந்த லக்னம் நின்ற புள்ளி சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அப்போ மனம் இயக்கக்கூடிய ஆற்றல், அது ஆப்போசிட்டில் என்ன நினைக்க போகிறாங்க, அடுத்து என்ன ப்ரொஜெக்ஷன் பண்ண போகிறாங்க, அவருடைய கேரக்டர் என்ன, குணங்கள் என்றதை அழகாக கணிச்சு கொண்டு வரக்கூடிய நபர்கள் இந்த சந்திரனுடைய நட்சத்திரம். இருக்கா இல்லைங்களா? சரி, ஓகே, கேட்ச் பண்ணிட்டீங்க, சூப்பர். இப்போ இவங்களுக்கு ஒரு காரியங்கள் வெற்றி பெறணும், முன்னேற்றங்கள் அடையணும். என்னைக்குமே லக்னம் நின்ற புள்ளி சந்திரன் நட்சத்திரம் இருந்தால் அடிக்கடி ஆறு, ஏரி, குளம், கிணறு சம்பந்தப்பட்ட நீர்நிலைகளில் குளிச்சுட்டு அதுக்குள்ளாரே இருந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட காரியங்கள் வெற்றி கொடுக்கும். சந்திரனோட நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நபர். ஏன்னா அதோட மனோசக்தி என்னைக்குமே இயற்கையாகவே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு. ஜோதிடர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்கு அல்லது 4 மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் கடலை போய் ஜெய் செஞ்சு குளிச்சிருங்க.
நம்மளை பிடிச்ச பீடை, தரித்திரம், கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாம் விலகி போயிடும். யார் ஒருவர் மாதம் மாதம் கடலில் போய் குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு நவகிரகத்தால் வரக்கூடிய தோஷங்கள் 90% குறைஞ்சி போயிடும். கடலில் குளிக்கிறது புண்ணியம் பண்ணனா தான் கடலில் குளிக்க முடியுங்க. புண்ணியம் பண்ணலாம் கடலில் குளிக்க முடியாது. அதுவும் மாதம் ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது பெரிய பாக்கியம்தான். அந்த வகையில் நம்ம சரவணபவ ஜோதிட அறிவத்துடைய நிறுவனர் நம்முடைய பரணி பாரதியாருக்கு மாதம் கிடைச்சிருது அவருக்கு அந்த பாக்கியம். திருச்செந்தூர் போய் குளிக்கிறது அந்த மாரி ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கு. அந்த குறைந்தது 4 மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் ஜோதியில் போய் கடலில் குளிச்சுட்டு வரது ரொம்ப சிறப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. அடுத்ததாக இந்த நவகிரகம், அதாவது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க, லக்னம் நின்ற புள்ளி செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனஸ்டாக இருக்கணும். டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த டைமுக்கு வரணும்னா வரணும், டைமுக்கு போகணும், முடிக்கணும். அப்படின்றது ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இவங்க வந்து அரசு ஊழியராக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. இந்த பொய், பித்தலாட்டம், மறைச்சி பேசணும், அதை பண்ண இதெல்லாம் இருக்க மாட்டாங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணி அற்புதமாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள், திட்டமிடுதல் அவங்ககிட்ட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதேமாரி இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய லக்னம் என்ற புள்ளி இருக்கிறவங்கலாம் வந்து இவங்க பேரில் பூமி, மனை, இடம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நல்வழிப்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும், அது மேலும் மேலும் பெருகணும். அதுக்கு என்ன வழிமுறைன்றதை உடனடியாக திங்க் பண்ணி சிறப்பான முறையில் கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் அவங்ககிட்ட ஆழ்ந்த சிந்தனைகள் உருவாக்கி கொடுக்கும். ஏதோ முடிக்கணுமாங்கய்யா? சரி, இல்லை எனக்கு சரிங்க, சந்தோஷங்க. இல்லை, நான் எப்பயுமே பேசுவேன் பக்கத்தில் நின்றுவேன். அதுக்கோசரம் தான் கேட்டுக்கிட்டேன், நமக்கு வந்துடுவாங்களான்னு. ரொம்ப சந்தோஷங்க. இது முடிச்சிருவீங்க, நவகிரகத்தோடு முடிச்சிடுறேன். சரி, இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் லக்னம் என்ற புள்ளி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பான முறையில் முன்னேற்றங்கள் உத்வேகத்தோடு பலமாக ஜெயிக்கணும் அப்படின்னா மரங்களுக்கு, செடிகளுக்கு அடிக்கடி தண்ணீர் ஊற்றிட்டே வாங்க. அதுவும் எதை ஊற்றணும்? சாதா சொம்புல இல்லை, பித்தளையில், ஐம்பொன்னில், இந்தமாரி சொம்புல வந்து டெய்லியுமோ ஊற்றிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த செவ்வாயினால் வரக்கூடிய எவ்வளோ பெரிய தோஷங்கள் பிரச்சனை இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நிவர்த்தி பண்ணி கொடுத்தோம். சரிங்களா? இது செம்பிள் பயன்படுத்தும். அடுத்தது புதனுடைய நட்சத்திரங்கள். அப்போ இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து எல்லாமே திட்டமிடுதல் தான். முன்கூட்டியே திட்டமிட்டோம். பட்ஜெட் 10,000 ரூபா வருதுன்னா 8,000 ரூபா செலவு பண்ணணும், மீதி 2,000 ரூபா முன்பணம் சேமிப்பு வைக்கணும். அப்போ இதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும்? எல்லாமே பிளானிங், திட்டமிடுதல். இவங்க வந்து ஒரு பேங்கிங் மேனேஜர் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வாங்க. அவங்கள முதலாளிக்கு வேலையே இல்லை, எல்லாமே இவரே முடிச்சிடுவார். எல்லா பிளானிங் கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவார். அதேமாரி வரவு செலவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க எப்பயுமே தீவிரமாக இருப்பாங்க. எதுவுமே டைரி எழுதி வைப்பாங்க. முன்கூட்டி நான் இவ்வளோ பணம் கொடுத்தேன், இவ்வளோ பண்ண, இதை செஞ்சேன் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு இவங்ககிட்ட பர்ஃபெக்டாக இருக்கும். என்றும் இளமை அப்படின்ற ஒரு உணர்வுகளோட தோற்றத்தோடு இருப்பாங்க. ஃபேஸ் என்றைக்குமே சிறுபுள்ளத்தனமாக இருக்கும். நல்ல காமெடி, நகைச்சுவை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும். இருக்கா இல்லைங்களா? லக்னன்ற பிள்ளை எனக்காங்கய்யா? எனக்கு இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கு. எனக்கு லக்னன்ற புள்ளி அது இல்லைங்க, வேற. புதனுக்கு இருக்கா இல்லைங்களா? கரெக்டாக இருக்குங்களா பலன்னு? ஓகே, ரைட். அப்போ இந்த சொல்லுங்க, சொல்றீங்க. என்னைக்குமே புதன் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறவங்க அவனோட ரகசியங்களை வெளியே சொன்னால் அவன் வாழ்க்கையை தோத்துருவாங்க. அவன் வெளியே சொல்லக்கூடாது. தன்னுடைய சிந்தனையை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதேமாரி அறிவு, ஞானம், புத்திசாலித்தனம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ரகசியம் இருந்தால் ரகசியத்தோடு வச்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் மிக சிறப்பான முறையில் வெற்றி பெறக்கூடிய உத்தியோகங்கள் கண்டிப்பாக உண்டு. அது புதனுக்கு மட்டும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, இந்த புதன் என்ற நட்சத்திரக்காரங்க எப்பயுமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னேற்றங்கள் அடையணும், சிறப்பான முறையில் பயன்படுத்தணும். இவங்க அடிக்கடி பச்சை கலர் பேப்பர், பாண்டு பேப்பரில் எழுதி பார்ப்பதோ அல்லது எழுதி வைப்பதோ அல்லது பச்சை கலர் பேனை கையில் நீங்கள் எழுதக்கூட வேண்டாம், சும்மா பேனா மட்டும் கையில் வச்சுக்கிட்டு திங்க் பண்ணிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மூளை சார்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மற்றவங்களுக்கு பேனா வாங்கி கொடுக்கலாம். இப்போ ஜோதிடர் இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே இந்த நோட்டு, லெட்டர் பேடு இது எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். விசிட்டிங் கார்டு அடித்து கொடுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டான முறையில் உங்களை அடுத்த லெவலுக்கு மேன்மை கொண்டு வந்து கொடுக்கும். குறிப்பாக ஜோதிடராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, லக்னன்ற புள்ளி ஜோதிடராக இருக்கிறாங்கன்னா நிறைய விஷயத்தில் மனக்கணக்கில் சிறப்பாக போடுவாங்க.
அந்த லக்ன கணிதம் எழுதுறது, ஜாதக நோட் எழுதுறது, கணிச்சு சொல்றது, இதெல்லாம் தசாபுத்தி, இதெல்லாம் இல்லாமல் அவங்க சொல்லவே மாட்டாங்க. தசாபுத்தி இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. அந்த மாரி இந்த லக்னன்ற புள்ளி புதன் இருந்ததுன்னா கணித்து எழுதி வச்சு அதுக்கப்புறம் அடிச்சு நொறுக்குவாங்க பலன் சொல்றது. சரசரசன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு உணர்வுகள் அவங்ககிட்ட இருக்கும். அடுத்தது குருவோட நட்சத்திரம். இந்த லக்னம் என்ற புள்ளி குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஆன்மீக எண்ணங்கள் சிந்தனைகள் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமான ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். முகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான சாத்வீக குணத்திலே இருக்கக்கூடிய அமைதியான குணங்கள் இருக்கும் அவங்ககிட்ட எப்பயுமே. அப்போ அந்த அமைதியான குணங்கள் இருந்தாலும் இவங்ககிட்ட ஒழுக்க நெறிமுறைகள் நல்ல பலமாக இருக்கும். உண்மை உள்ளபடியே உண்மையாக இவங்ககிட்ட லக்னன்ற புள்ளி குருவ நட்சத்திரம் இருக்குன்னா அவங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, ஏமாத்துறான்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அவங்க ஆட்டோமேட்டிக் விலைக்கு விட்டுருவாங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா, அவங்க சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிக்கணும், அவங்களே மற்றவங்களே காட்டி கொடுத்துருவாங்க. லக்னன்ற புள்ளி குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அவங்க கூட நட்பு ஒன்று வச்சுக்கணும்னா அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிற ஆளுங்க தெளிவாக இருந்தால் மட்டும்தான் கூட வச்சிருக்க முடியும். கெட்ட சிந்தனைகள் கெட்ட எண்ணங்கள் அப்படின்ற ஒரு உணர்வு ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் துரத்தி அந்த மாரி ஒரு விஷயங்கள் இருக்கு. அதேமாரி லக்னம் என்ற புள்ளி குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இன்னொரு விசேஷமான தன்மை, தொட்டது தொடங்கும், தொட்டது வெற்றியை கொடுக்கும். அவங்க எது தொட்டு கொடுக்குறாங்களோ அற்புதமான முறையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அவங்க காலில் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போதும் அந்த பயபக்தியும் குரு பக்தியும் அவங்களுக்கு பலமாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இப்போ இவங்களாம் என்ன பண்ணோம், யார் குருவாக நினைக்கிறாங்களோ அவங்க அடிக்கடி அவங்க காலில் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் குருவுக்கு பாத பூஜை பண்ணுறதும் இந்த மாரி ஒரு விஷயத்த ஒரு கோவில் பணிகளுக்கு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வுகளை செய்கிறதும் அவங்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ யாரெல்லாம் லக்னம் என்ற பிள்ளை குருவோட நட்சத்திரம் இருக்குதோ அவங்க கலசங்கள் வாங்கி கொடுக்குறதோ இல்லை கலசங்கள் தலையில் சுமக்கிறதோ ஒரு கும்பாபிஷேகத்தை எடுத்து செய்கிறதோ இதெல்லாம் அடிக்கடி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவனோட பவர் வில் பவர் பயங்கரமாக சக்தி அதிகரிச்சோம். ஸோ அந்தமாரி ஒரு உணர்வுகள்லாம் ஏற்படுது. அதனால் இந்த தீர்த்தம் எடுக்கிறதுல இந்த குருவோட நட்சத்திரம் இருக்கிறவங்க ரொம்ப விசேஷத்தன்மைகள் கொடுக்கும். இங்கே இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் குருவோட நட்சத்திரத்தில் இருக்குது, லக்னம் என்ற பிள்ளை குருவோட நட்சத்திரம், ஓகே சந்தோஷம். இவங்கள தீர்த்தம்லாம் எடுத்திருக்கிறீங்களா? எடுத்திருக்கிறீங்க, மகிழ்ச்சி. அடுத்தது லக்னம் என்ற புள்ளி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து லக்னம் என்ற புள்ளி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இடத்தை அழகுபடுத்திடுவாங்க. என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு அழகுபடுத்தி மேன்மைப்படுத்தி டெக்கரேஷன் பண்ணி அழகாக சிறப்பாக அந்த இடத்த இவங்களாம் அந்த லக்ன புள்ளி சுக்கிர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க டெக்ஸ்டைல்ஸில் துணி வியாபாரத்தில் இருக்காங்கன்னா அவட கவர்ந்து இருக்கும். அப்படியே அவங்க அப்படியே அழகாக வச்சிருக்கிறத பார்த்தா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதே தெரியாது. ஆனால் அவங்க உட்காந்துருக்கிற அந்த கவர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த பார்ட்டி கவர்ந்து எடுத்துருவாங்க. பேச்சு திறமையும் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம பாஷையில் சொல்லுவாங்க பேச சக்கரை மாரி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த லக்னன்ற புள்ளி சுக்கிர நட்சத்திரம் அவங்களுக்கு இயற்கையாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துரும். அதேமாரி முகத்தில் சந்தனம் குங்குமம் அந்த தெய்வ கடாட்சம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு முக லட்சணம் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு இருந்ததுன்னா கைராசி உள்ள பெண், கைராசி உள்ள பெண். அந்த மாரி ஒரு பெண் வந்து ஒரு வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி வைக்கிறது, ஒரு தொழில் தொடங்கி கொடுக்கறதுல ரொம்ப சிறப்பு. அதேமாரி தான் ஆண்களுக்கு லக்னன்ற புள்ளி குருவோட நட்சத்திரம் இருக்கிறது தொட்டு கொடுக்கறது, அவங்க தொட்டு வாழ்த்தி கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, இந்த சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் எல்லா வகையிலும் ஜெயிக்கணும், மகிழ்ச்சி அடையணும், முன்னேற்றம் அடையணும். இவங்க வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நாள் ஆனால் அவங்க வீட்டில் பாசிப்பருப்பு பாயாசம் ரெகுலராக வாரம் வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. சரிங்களா? சரி, இது யாருக்கு பிடிக்கலையா? யாரும் கை தட்ட மாட்டேங்கிறாங்க. அது வேணா கரெக்டு தான். மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது வந்து பாசி பருப்பு பாயசத்துக்கு ரொம்ப வைப்ரேஷன் அதிகம். ஒரு கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு அடிக்கடி மன உளைச்சல் கொடுத்துட்டே இருக்குன்னா அந்த பெண் வந்து அடிக்கடி பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சு கணவருக்கு கொடுத்தாலும் உங்க மேல அன்பு பாசம் அதிகரிச்சுட்டே இருக்கு. நீங்க செஞ்சு பாருங்க. சரிங்களா மேடம்? அடிக்கடி மல்லிப்பூ வாங்கிட்டு போகணும்.
சரி, அடுத்தது வந்து லக்னம் நின்ற புள்ளி சனி பகவானோட நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மந்தம் தான் இருப்பாங்க. ஆனால் உண்மை நேர்மையாக இருப்பாங்க, கடினமான உழைப்பாளியாக இருப்பாங்க. அது என்னங்க மந்தமாக இருப்பாங்க, கடின உழைப்பாளியாக இருப்பாங்க அப்படின்னா அவரோட மைண்ட் செட் செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு 4 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை 3 மணி நேரத்தில் செஞ்சுட்டு 1 மணி நேரம் கம்முன்னு உட்காந்துக்குவாங்க. அந்த மாரி ஒரு உணர்வுகள் அவங்ககிட்ட சனிபோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாரி உண்டு. ஆனால் இவங்க கிட்ட பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் இருக்குது. இவங்ககிட்ட போய் பித்தலாண்டம் பேசினீங்கன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையை வெறுத்து போன மாரி ஆகி போயிடுவாங்க. இவங்களுக்கு அப்படியே மனசு வெறுத்து போயிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும் அவங்க போய் பேசக்கூடாது. சந்தோஷங்க. அப்ப மீதி சொன்னதெல்லாம் ஆமா. ஆமாங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. நாராயணசாமிக்கு ரொம்ப நன்றி. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் லக்னன்ற புள்ளி சனி பகவானோட நட்சத்திரத்தில் இருந்துச்சு அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னேற்றம்னா தர்மம் செய்தே ஆக வேண்டும். என்ன தர்மம் செய்ய வேண்டும்? அடிக்கடி அன்னதானங்கள். தர்மன்றது எந்த ஒரு என்னைக்குமே தானம் வேற தர்மம் வேற, அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. தானம் வேற தர்மம் வேற. தர்மம் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்யறது பேர் தான் தர்மம். தானம்னா இதை செஞ்ச எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்றதா தானம். சரிங்களா? அப்ப தர்மம் செய்தால் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஐயா சொல்வார், தர்மத்தின் வழியே செல்ல செல்ல கர்மத்தின் வினை குறைந்து கொண்டே இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு வாசகம். அந்த ஒரு வாசகத்தை வந்தா எல்லாத்துக்கும் பரணி பாரதியோட ஞாபகம் வந்துடும். தர்மம் செய்யறோமோ இல்லையோ பரணி பாரதியோட ஞாபகம் வந்துடும் எல்லாத்துக்கும். ஸோ அந்த மாரி ஒரு விஷயத்த லக்னம் நின்ற புள்ளி சனி பகவான நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இதை செய்தால் மட்டும்தான் வாழ்க்கையில எல்லா வகையிலும் மேன்மை கொடுக்கும். இப்போ லக்னம் நின்ற புள்ளி சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? போய் ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போகும்போது கூட நீங்க பேர் ராசி நட்சத்திரம் சாமி கும்பிட்றீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் தட்டில் போய் தட்சணையை போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிங்க. எல்லா வகையிலுமே நன்மை கொடுக்கும். அடுத்தது லக்னம் நின்ற புள்ளி ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே சீக்கிரமா வாழ்க்கையில் ஜெயிக்கணும். சீக்கிரம்னா 3 வருஷத்துல செய்ய வேண்டியது 6 மாசத்துல செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கணும். அந்த எண்ணங்கள் ஆசைகள் அதிகம் தூண்டிக்கொண்டே இருக்கும். ஆனா அதே போல இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த லக்னன்ற புள்ளி ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கிரிமினலா யோசிப்பாங்க. சீக்கிரமே ஜம்ப் பண்றதை மட்டும் இல்லை, நம்மளை யாரோ மடைக்கிடுவாங்களோ, நம்மளை யாரோ தப்பாக பேசிடுவாங்களோ, நம்மளை இப்படி சொல்லிடுவாங்களோ அப்படி சொல்லிடுவாங்க, ஒரு அதுக்கு தவிர முன்னெச்சரிக்கையோடு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இவங்ககிட்ட மெயின் செட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த லக்னம் நின்ற புள்ளி ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அடிக்கடி ஃப்ளைட்டில் போகிறது, அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு பல வகையில் தோஷத்தை நிவர்த்தி செய்து கொடுக்கும், முன்னேற்ற பயல் கொண்டு செல்லும். அதேமாரி தொழில் அபிவிருத்திகள் ஆகணும். லக்னன்ற புள்ளி ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கும் அபிவிருத்தி ஆகணும். அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே போயிட்டே இருக்கணும். ஏன்னா பாம்பு அடிக்கடி புத்துக்குள்ள இருக்காது, அடிக்கடி வெளியே போயிட்டே இருக்கும். அதுமாரி வெளியே போயிட்டு இருந்தால் அதோட சக்தி பவரும் உலக நாட்டு நடப்பெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த ராகுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த அனுபவத்தை வைத்து இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான திட்டமிடல் சிறப்பாக அவர்களுக்கு அமைத்து கொடுக்கும். அப்போ இந்த ராகுவோட நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தன மாலை, மாலை, கோயிலுக்கு போன மாலை இதெல்லாம் வாங்கி கொடுத்து அதை போட்டு தரிசனம் பண்ணுறது, மற்றவர்களுக்கு போடுவது, இதெல்லாம் அடுத்த லெவலுக்கான ஒரு வளர்ச்சியும் உங்களுடைய தோல்வி மனப்பான்மை வெற்றி மனப்பான்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது லக்னம் நின்ற புள்ளி கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உள்ளுணர் சக்தி, பலங்கள், பலமான ஒரு ஆற்றல் சக்தி எல்லாம் உண்டு. ஆனால் இந்த லக்னன்ற புள்ளி கேது நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அவர்களுக்கு சித்தர்களுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அவங்களுக்கு அவங்களே ஒரு சில காலகட்டங்களில் சித்தராக ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பாவித்து கொள்ளக்கூடிய விஷயமும் அதோட சூழ்நிலைகளும் அந்த அமைப்பாற்றலும் சித்தருடைய காட்சிகளும் அந்த மாரி தத்துவங்களும் ஞானங்களும் அவ்வளோ அற்புதமாக சொல்லுவாங்க. அவனோட அனுபவ அறிவுகளும் தத்துவங்களும் ஒரு சொல்லுனாலும் நச்சுன்னு சொல்லுவான். அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் அதிகம் பேச மாட்டாங்க, ஆனால் பேச ஆரம்பிச்சு நிறுத்த மாட்டாங்க. அந்த மாரி ஒரு தன்மையும் சக்தியும் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும்.
அப்போ இந்த பலன் சொல்ல வரும்பொழுது இந்த மாரி ஒரு 2 லைன் லக்கணன்ற புள்ளிக்கு ஒரு 2 லைன் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க ரொம்ப குஷியாவாங்க. பரவாயில்லப்பா, நம்மள கேரக்டரை பற்றி நல்லா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாரி ஒரு ட்ரிக்ஸை வந்து நீங்கள் லக்கணன்ற புள்ளியை வந்து கேட்ச் பண்ணி டச் பண்ணி சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதேமாரி லக்கணன்ற புள்ளி கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கலாம் அடிக்கடி மலை மேலே இருக்கக்கூடிய கோயில் சன்னதிக்கு போய் தரிசனம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. அவங்க வந்து மலை மேலே இருக்கிற முருகனாக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, பெருமாளாக இருந்தாலும் சரி, மலை படி ஏறி தரிசனம் பண்ணுவது அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உயர்ந்த நிலை அடையக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இது எம்எம் சிஸ்டத்தில் சொன்னது சின்ன ஒரு பாயிண்ட். இந்தமாரி நிறைய இந்த புத்தகத்தில் இருக்குது. நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டு அது 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்லாம் இருக்குது இந்த புத்தகத்தில். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் இங்கே ஒரு 5 புக்கு தான் என்னால் கொண்டு வர முடிஞ்சுது. விருப்பம் உள்ளவர்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே வேணுன்றவங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த புத்தகத்தினுடைய விலை 360. ஆனால் இங்கே வந்திருக்கிறவங்க மட்டும் 300 ரூபா கொடுத்து இதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாய்ப்பையும் இருக்கிறவங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரி, ரொம்ப நேரம் பேசிட்டேன். இருந்தாலும் இந்த வாய்ப்பு எனக்கு அற்புதமான முறையில் கொடுத்த நம்முடைய பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தின்னு தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் பேசுகிறத பொறுமையாக அமைதியாக கேட்டறிந்த அனைத்து நல்வளங்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தின்னு தெரிவித்துக் கொள்கின்றேன். மானியம், அரசு மானியம். சொல்லுங்க, அரசு மானியங்களா? இல்லை, இந்த கொரோனா பீரியடில் வந்து நான் எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது அன்னதானம் பண்ணணும்னு சொல்லி ஒரு முயற்சி நான் ஒன்று எடுத்தேன். இந்த 60 நாள் லாக்டவுன் பண்ண டைமில், இந்த டைமில் வந்து 2வது நாள் 3ஆவது நாள் பண்ணிட்டேன். 4வது நாளில் ஒன்றும் இல்லை. என்னடா பண்ணுறது, இது எப்படியோ செஞ்சு கொடுக்குமே, முயற்சி எடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நம்முடைய பரணி பாரதி ஐயா அவரே வண்டியில் எடுத்து வந்து 2 சிப் அரிசி கொடுத்து அதை சிறப்பாக செய்யணுங்கய்யா, விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகத்தை கொடுத்தவர் ஐயா அவர்கள். அது உண்மையுமே இந்த நேரத்தில் நான் சொல்லுவேன். ஏன்னா கொரோனா பீரியடில் இவ்வளோ பெரிய நெருக்கடியில் இருந்து 60 நாட்கள் வந்து டெய்லி 200 பேர்த்துக்கு வந்து 200லேருந்து 150லேருந்து 200 பேர்த்து வரைக்குமே பொட்டலம் கட்டி அங்கங்கே இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்ததுக்கு இவர் கொடுத்த 2 சிப் அரிசி அப்படின்றது எனக்கு அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. அதனால் இந்த நேரத்தில் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.